நம்முடைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். கட்டா குஸ்தி 2 அப்படின்ற ஒரு திரைப்படம் நம்முடைய விஷ்ணு விஷால் நடிச்சிருக்கிறாரு. இந்த படம் இன்னைக்கு தமிழகத்துல வெளிவந்து ஒரு சக்கை போடு போடுமா அப்படின்றத நம்ம இந்த திரை விமர்சனத்துல பார்க்க போறோம். கட்டா குஸ்தி 1ல ஒரு கதை, அதே மாதிரி கதையை நம்ம கட்டா குஸ்தி 2க்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த கதையில என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு கணவன், மனைவி, ஒரு குழந்தை, இந்த 3 பேருக்குள்ள நடக்கும் ஒரு சில பிரச்சனைகள், அதை எப்படி 3 பேர் சால்வ் பண்றாங்க, எப்படி மறுபடியும் பிரிந்த குடும்பம் ஒன்றா வருது அப்படின்றதான் இந்த படத்தினுடைய ஓவரால் ஸ்டோரி. படத்தோட கதை பிரகாரம் பாத்தீங்கன்னா, நம்முடைய ஹீரோயின் ஒரு பெரிய மல்யுத்த வீரர். ஹீரோ ஏற்கனவே பாட்டுல காமிச்ச மாதிரி மல்யுத்தம் கத்துக்கிறாரு. ஆனாலும் தன் மனைவி ஒரு பெரிய ஒரு மல்யுத்த வீரரா வரணும், இந்திய லெவல் ஒரு பெரிய மல்யுத்த வீரரா வரணும் அப்படின்றதுனால என்ன பண்றாரு, தன்னுடைய எல்லா வேலைகளையும் விட்டு ஹவுஸ் ஹஸ்பண்டா, அதாவது குடும்ப தலைவி மாதிரி குடும்ப தலைவனா வாழ ஆசைப்படுறாரு. எந்த வேலைக்கு வெட்டிக்கும் போகாம பொண்டாட்டியை பாக்குறது, பிள்ளைகளை பாக்குறது, சமைச்சு போறது அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஒரு காலகட்டத்துல பார்த்தா அந்த பொண்டாட்டி என்ன பண்றாங்க, தன்னுடைய மகளை அடிச்சுட்டே இருக்கிறாங்க. ரொம்ப கோவப்படுறாங்க மகள் மேல. மகளை தன்னை மாதிரியே ஒரு பெரிய ஒரு மல்யுத்த வீரரா மாறணும்னு சொல்லிட்டு அந்த பிஞ்சு குழந்தைக்கு 6 வயசுலயே ரெஸ்லிங்ல சேர்த்து விட்டுறாங்க. அது அந்த பொண்ணுக்கு பிடிக்கல. பிடிக்காத நேரத்துல என்ன பண்றாங்க, அந்த பொண்ணை கண்டிக்கிறாங்க. ரொம்ப கோவப்படுறாங்க. இவ்வளவு கோவப்பட்டா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயினோட கோச் கிட்ட போய் இவர் போயிட்டு ஐடியா கேட்கிறாரு. ஹீரோயினோட கோச் என்ன பண்றாரு, ஏற்கனவே இந்த பொண்ணு ஹீரோயின் அந்த கோச்சுக்கு பிடிக்காது. அவர் எப்படின்னா, இந்த பொண்ணால இவருக்கு ரொம்ப அவமானம் ஏற்படுது. அதனால வேற ஒரு பொண்ணை வெற்றி அடைய வச்சு இந்த பொண்ணை தோக்கடிக்கணும் அப்படின்ற ஒரு லைஃப் ஆம்பிஷன் வச்சிருக்கிறாரு அந்த வில்லன் யாரா கோச்சு. அப்ப இவர் என்ன பண்றாரு, இந்த புருஷன் இவர்கிட்ட ஐடியா கேட்கும் போது அவர் ஏற்கனவே அந்த கோச்சு ஒரு சந்தேகம், இந்த புருஷனாலதான் இந்த பொண்டாட்டி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறா. அப்ப 2 பேரும் ஒரு சண்டையை ட்விஸ்ட் பண்ணி விடணும். பிளஸ் இவரோட உடல் தகுதியை கொஞ்சம் நம்ம குறைக்கணும். குறைச்சாதான் இவ ஃபர்ஸ்ட் பிரைஸ் வரமாட்டா, ஒரு பெரிய லெவலுக்கு போக மாட்டா அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து என்ன பண்றாருன்னா, ஒரு 2-3 ஐடியா சொல்றாரு. அதுல ஒரு ஐடியா என்ன அப்படின்னா, ஊக்க மாத்திரையை அவருக்கு தெரியாம, அந்த புருஷனுக்கு தெரியாது ஊக்க மாத்திரைன்னு சொல்லிட்டு, அது ஒரு சத்து மாத்திரை அப்படின்ற மாதிரி ஒரு சித்த வைத்தியர் மூலமா அவர்கிட்ட கொடுத்து விட்டுறாரு. நம்ம ஹவுஸ் ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு, பொண்டாட்டிக்கு அவர் சமைச்சு போடுறாரு. அப்ப சமையல் பண்ணும்போது என்ன பண்றாரு, இந்த இந்த ஊட்ட சத்து அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த பொடியை தோடி பண்ணா அது ஊக்க மருந்தா இருக்கு. அது எப்ப உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, அந்த போட்டி நடக்கும் போது தெரியுது. தெரிஞ்சு அந்த பொண்ணு ஊக்க மருந்து சாப்பிட்டு உடம்பு ரொம்ப சோகம், ரொம்ப ஒரு அயற்சி ஆயிடுது. அவங்களால பழைய மாதிரி ஒரு தெம்பான உடல்நிலை இல்லாதனால அந்த ஹீரோயின் இன்ட்ரோல் கிட்டத்தட்ட அந்த எந்த பொருட்டை தோத்துனாலும் ஜெயிச்சிருந்தாலும் அந்த பொண்ணுட்டு தோத்துடுறாங்க. இது ஒரு பக்கம். இதுல ஹீரோ என்ன பண்றாரு, தன் மகளை அடிக்கடி ஸ்கூல்ல விட்டு வரதால அந்த ஸ்கூல் டீச்சருக்கு ஒரு பெரிய முடி இருக்கும். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த பெரிய முடியை பார்த்து ஆசைப்பட்டு இருப்பாரு தன்னுடைய மனைவியை பார்த்து. அதே மாதிரி ஒரு பெரிய முடியை பார்த்தோன்னா அவருக்கு அந்த பெண் மேல ஒரு ஈர்ப்பு ஏற்படும். அது காதெல்லாம் கிடையாது, ஒரு ஈர்ப்பு ஏற்படும் அப்படின்ற மாதிரி நிறுத்திக்கிறாங்க. அதை அந்த பொண்ணும் இவரும் சேர்ந்து ஒரு அந்த அவருடைய குழந்தை, அதாவது நம்ம ஹீரோவோட குழந்தையும் ஆசைப்படுது, ஒரு 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 கிச்சன் கேம்ல போய் கலந்துக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுல கலந்து பிரைஸ் வாங்குறாரு. இந்த பொண்ணு இங்க தோக்குது, அந்த ஹீரோ அங்க கிச்சன் சம்பந்தம் பிரைஸ் வாங்குறாரு. அப்ப ஊர் மக்கள்லாம் ஆஹா, இவன் தனியா அந்த டீச்சரோட இருக்கிறதுக்காக என்ன பண்ணிட்டான், இவன் இந்த பெண்ணை தோற்கடிக்கிறதுல ஊக்க மாத்திரை கலந்து இந்த பொண்ணு தோக்கடிச்சிட்டான்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் அந்த மனைவி ஹீரோயின் மனசை மாத்திடுறாங்க. அப்ப அவளால் ஒத்துமையா இருந்த ஹீரோயின் என்ன பண்றாங்க, புருஷனை போடா என் வீட்டை விட்டு வெளில அமைச்சிட்டு இந்த பக்கம் அவன் நடக்க அந்த பக்கம் நடக்க அழகா இன்டர்வல் வருது. இந்த இன்டர்வல் வரைக்கும் இந்த படத்தை பார்ப்பது என்பது ஒரு மிக மிக கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தது. படத்தோட பொதுவாகவே ஒரு படத்தினுடைய முதல் பகுதி பார்ப்பது ரொம்ப சூப்பரா இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும், நல்லா ஜாலியா கலகலன்னு இருக்கிறது முதல் பகுதி. 2வது கதை என்ன போட்டு நம்மளை போட்டு சாவடிப்பாங்க. ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா மொதாஃப் நம்மள முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது உட்காந்து நம்ம எப்படின்னா பார்த்துட்டோம் அப்படின்னா 2வது ஆஃப் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும். இந்த படத்தோட ரொம்ப முக்கியமான விஷயமே இந்த படத்தினோட 2வது பகுதி தான். இந்த 2வது பகுதியில பாத்தீங்கன்னா கருணாஸ் ஹீரோவோட மாமாவா இருந்திருப்பாரு. அவருடைய நடிப்பு இந்த படத்துல அங்கதான் பிரேக்கிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செகண்ட் ஹாஃப்ல கருணாஸ் கிட்ட இருந்து ஆரம்பிப்பாங்க. அந்த செகண்ட் ஹாஃப கருணாஸ், அந்த கணவன்மார்கள், அப்புறம் ஹீரோயின் பிளஸ் அந்த மனைவிமார்கள் அங்க ஆரம்பிப்பாங்க. மனைவிகள்லாம் இப்படி இருப்பாங்க, ஹஸ்பண்ட கணவனுக்கு வேலையே மனைவியை ஒழிக்கிறதான்னு அவங்க பேசுறதும், இங்க கணவனை ஒழிக்கிறதா மனைவியோட வேலை அப்படின்ற மாதிரி திரு கருணாசன் பேசுறது படத்தினுடைய போக்க லைட்டா திசை திருப்பி ஒரு காமெடி ரூட்டுக்கு எடுத்துட்டு போகுது. அதுலயே பல கருத்துக்கள் செகண்ட் பார்ட்ல தான் சொல்றாங்க. கருணாஸ் பெண்கள் மேல கொஞ்சம் மரியாதை வைக்காத ஆளு. ஆனா அவரு ஒரு
தலைவர் போட்டியில வந்து அந்த அந்த தொகுதியை வந்து என்ன ஆக்கிடுறாங்கன்னா பெண்களுக்கான தொகுதி ஆகிடும் போது தன் மனைவிக்கு ஒண்ணுமே தெரியாத ஒரு மக்கு சாமான நினைச்சிருந்த கருணாஸ் பத்தியில பார்த்தா அந்த மனைவி என்ன படிச்சிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு அவங்க அறிவாளி அப்படின்றது ஒரு காட்டுற விதம் ஒண்ணு இருக்கு அந்த படத்துல செகண்ட் ஹாஃப்ல. அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காமெடியோட சேர்ந்து அந்த விஷயம் பார்க்கும்போது பெண்களுக்கான ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அந்த இடத்துல இருந்தது. மகளை வந்து தன்னுடைய அம்மா வந்து அடிச்சு வளர்த்து ஏன் வந்து அந்த ரெஸ்டர் ஆக்க விரும்புறாங்க அப்படின்றத வந்து தந்தை வந்து மகளுக்கு ஒரு கதையா சொல்றாரு. அப்போ வந்து உன்னுடைய அந்த மகள்கிட்ட சொல்றாரு, உன்னுடைய தாய் வந்து 5 வயசுல வந்து இந்த குடும்பத்துல யாருமே உதவி செய்யாம தன்னந்தனி ஆளா அம்மா அப்பா எடுத்து குடும்பத்தை எடுத்து இவ்வளவு பேர் ரெஸ்லர் ஆகி கட்டிய கணவன் நானும் அவங்கள சரியா பாத்துக்காம ஒரு குழந்தையும் பெற்று இந்த அளவுக்கு ஒரு பெரிய ரெஸ்லர் ஆனாங்க சொல்லி ஒரு கதை சொல்லுவாரு. அந்த இடத்துல படத்தினுடைய கதை மற்றொரு கோணத்துக்கு போகுது. அப்ப ஒரு பெண் வந்து ஒரு ஆள் ஆவறதுக்கு வந்து எத்தனை விஷயங்கள் வந்து சாதிக்க வேண்டியிருக்கு, எத்தனை விஷயங்கள் வந்து சந்திக்க வேண்டியிருக்கு அப்படின்றத அந்த கதையின் மூலம் வந்து இயக்குனர் வந்து ரொம்ப சிறப்பா சொல்லியிருந்தாரு. அது அந்த குழந்தைக்கு மட்டும் இல்ல, அந்த படம் பார்க்க வந்த எல்லாருக்குமே வந்து காமெடின்னு கலந்த ஒரு மிக சிறந்த கருத்தா இருந்தது. அதே மாதிரி குழந்தைங்க வந்து சின்ன வயசுலயே வந்து எல்லாத்தையும் கத்துக்கணும், ஃபைட் கத்துக்கணும், நம்ம தற்காப்பாக கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில காட்சி வச்சிருந்தாங்க. அதுவுமே அந்த படத்துல இன்னொரு கருத்தா வந்தது. கணவன் வந்து மனைவியை வந்து குடும்ப பெண்ணை நம்ம எப்படி கிண்டல் பண்றோம், அதே மாதிரி கணவன் வந்து ஹவுஸ் ஹஸ்பண்ட் அப்படின்னா கிண்டல் பண்ணக்கூடிய இந்த சமூக சூழல் வந்து மாத்திரம் ஆணின் வெற்றிக்கு பின்னால் எப்படி ஒரு பெண் இருப்பாங்களோ அதே மாதிரி பெண்ணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு ஆண் இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து மக்கள் ஏத்துக்கணும். அப்ப அந்த மாதிரியான ஒரு 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 அசாத்தியமான ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு கணவன் வீட்டுல இருந்து வேலை செய்யும் போது உதவி செய்யும் போது அவனை அப்ரிஷியேட் பண்ற ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை சொல்லிடுறாங்க. கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் கிட்ட வரும்போது நம்முடைய ரம்யா கிருஷ்ணன் வந்து ஜட்ஜி மாதிரி வராங்க. அது எல்லாத்தையுமே மீறி வந்து அந்த பெண் இந்த சண்டையில ஒரு மூலமா என்ன பண்றாங்க, இவர் தான் வந்து என்ன வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாரு, என்னுடைய கணவர் தான் இந்த மாதிரி ஊக்கம் மருந்து கொடுத்துட்டு வாழ்க்கைக்கு எடுத்துட்டாரு, அதனால கணவர் வந்து நான் வெறுக்கிறேன்னு சொல்லிட்டு எப்படி எப்படியோ பண்ணி பாக்குறாங்க. ஆனா கிட்டத்தட்ட டைவர்ஸ் வரைக்கும் அது வந்து போயிடுது. அதுக்கு இடையில பெண் வந்து சில நேரம் வந்து அப்பாவோட இருக்காரு, சில நேரம் பெண்ணோட இருக்கிறாரு. அப்பாவோட இருக்கும் போது வந்து அந்த டீச்சர் வந்து எந்த மாதிரிலாம் வந்து இந்த விஷயத்துல வந்து இன்வால்வ் ஆகுறாங்க, அவங்களால குடும்பத்துல என்ன பிரச்சனை ஏற்படுதுன்னா சில காட்சிகள் காட்டுறாங்க. ஆனா அது படத்தோட கதைக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அதனால ஹீரோ ஒன்றும் பெருசா ஒன்றும் கோச்சிக்கல. ஆனா ஒரு சில காட்சியில் வந்து நகைச்சுவையோட நகர்த்துறதுக்கும் ஒரு சில காட்சியில வந்து கொஞ்சம் ஓட வைக்கிறதுக்குமே அந்த டீச்சர் வந்து உதவியா இருக்கிறாங்க. பொதுவாக ஒரு ஸ்கூல் டீச்சர் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்க வேணான்றது என்னுடைய கணிப்பு. வேற யாருன்னா ஒரு ஆளை வச்சிருக்கலாம். ஆனா ஒரு ஸ்கூல் டீச்சர் ஒரு கண்ணியத்தை மீறி அவங்க அவங்க அணிந்திருந்த உடைகளும் அவங்க செய்த செயல்களும் வந்து அந்த டீச்சருக்கு உண்டான ஒரு கண்ணியத்தை கண்டிப்பா கெடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. காமெடி படத்தோட அதை நம்ம காட்டியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்துல அந்த கிளைமேக்ஸ்ல வந்து ரம்யா கிருஷ்ணன் வந்து ஒரு சிறப்பு தோற்றத்துல வந்தாங்க, ஒரு ஜட்ஜி மாதிரி வந்து அவங்க செய்யக்கூடிய சில விஷயங்கள், அந்த கோர்ட்டு சீன் வந்து உண்மையா வந்து ஒரு அருமையான ஒரு காமெடி சீன் வந்து அந்த கோர்ட்டு சீன்ல நடந்திருக்கும். அதுலயும் வந்து இந்த நக்கல்டிஸ்ல வர ஒரு 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 கேரக்டர் வந்து இந்த படத்துல வந்து ஒரு வக்கீல நடிச்சிருப்பாரு. அதுல ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணுவாரு. அந்த ஆர்கியூமெண்ட் வந்து கண்டிப்பா முடியும் போது தியேட்டரே வந்து கலகலகலன்னு சிரிக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. படத்தோட கிளைமேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோயினும் சண்டை போட்டு யார் வெற்றி பெறாங்களோ அவங்க எடுக்கிற முடிவு, பொண்ணு வெற்றி பெற்றா அந்த குழந்தை மட்டும் தனியா போயிடுவாங்க, புருஷன் வெற்றி பெற்றா மனைவி கணவன் 2 பேரையும் அழைச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணி கிளைமேக்ஸ்ல அந்த ஹீரோயின் வந்து முழுகாம இருக்கிற மாதிரி காமிச்சு இந்த படத்தை வந்து கிட்டத்தட்ட செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு அருமையான ஒரு சூப்பர் கமர்ஷியல் பிக்சரா வந்து மாத்தி இருக்கிறாரு இயக்குனர். மொதல் ஹாஃப் வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு கதை, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு போர் அடிக்கக்கூடிய கதை. ஆனா செகண்ட் ஹாஃப் வந்து எல்லா கமர்ஷியல் ஆஸ்பெக்டும் இருக்கக்கூடிய ஒரு கதை. உங்களுக்கு கருத்து, பாட்டு, ஃபைட்டு, அதே மாதிரி வந்து காமெடி, சென்டிமெண்ட், பஞ்ச் டைலாக் எல்லாமே வந்து செகண்ட் பார்ட்ல எப்படி அங்க வந்து செட் ஆச்சு அப்படின்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு முதல் பகுதியை பார்த்துட்டு ரெண்டாவது பகுதி இந்த படத்தினுடைய போக்கையே மாத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் ஹிட்டா வந்து இந்த படத்தை வந்து மாற்றும் அப்படின்றதுல எந்த சந்தேகம் பட வேணாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்முடைய ஹீரோ விஷ்ணு விஷால் வந்து கொஞ்சம் அந்த நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறேன், நடிகர்கள் வந்து கொஞ்சம் அழகா தெரிய வந்து முயற்சி பண்ணுங்க அப்படின்ட்டு. ரொம்ப தாடி, ரொம்ப மீச, ரொம்ப முடி வச்சுட்டு கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருக்கிறதுக்கு கூடிய ஒரு நடிகர். அவர் படத்துல வந்து முழுசா வரும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருக்க முயற்சி பண்றது கொஞ்சம் நல்லது. ஐஸ்வர்யா லட்சுமி வந்து படத்தினுடைய அந்த கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்து எனக்கு அந்த அளவுக்கு அவங்களுடைய ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் அவங்களுடைய இதெல்லாம் வந்து பெருசா பண்ணல. அந்த கிளைமேக்ஸ்ல அந்த சண்டை காட்சியில வந்து அது வரைக்கும் வந்த எல்லாத்தையுமே அவங்க தூக்கி சாப்பிட்டு கிளைமேக்ஸ்ல வந்து அவங்கதான் ஒரு மிக சிறந்த நடிகை என் கண்ணுக்கு பட்டாங்க. அட்டகாசமா பண்ணாங்க. யோகி பாபு இறுதியில வந்து ஒரு சில கிச்சு மூட்டிட்டு தான் போறாரு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ராமதாஸ் வந்து எப்பயும் போல ரொம்ப சாதாரணமான ஒரு கேரக்டர் ரோல் வந்து பண்ணிட்டு போயிடுறாரு. கருணாஸ் இந்த படத்துல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம். அவர் இந்த படத்தை வந்து சூப்பரா ஹேண்டில் பண்ணி
பல நேரத்துல வந்து அவர் காமெடியும் அவருடைய அந்த டைமிங் வந்து ரொம்ப சூப்பரா இருந்ததுன்னு சொல்லலாம். கருணாஸ் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு சூப்பரான ஒரு படம் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்றதுல எந்த மாற்றம் கிடையாது. ரம்யா கிருஷ்ணன் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருந்தாங்க. அது கூட வந்து கருணாஸ் உங்களை ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இந்த ஸ்ரீஜா தேவி, அப்புறம் வந்து கஜராஜா, கருணாகரன் அப்படின்ற மாதிரி நடிச்சிருந்தாங்க. அந்த மோக்ஷா வந்து டீச்சரா இருந்தாங்க. இதுல கடைசியா வந்து மென்ஷன் பண்ண வேண்டிய ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னா, ஜெயானா அப்படின்ற ஒரு குழந்தை கேரக்டர் ஒன்று நடிச்சிருந்திருப்பாங்க இந்த படத்துல. எப்படிதான் குழந்தைங்க வந்து இந்த அளவுக்கு வந்து நடிக்க கத்துக்கிறாங்க அப்படின்றதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இத்தனை நடிகர்கள், தேர்ந்த நடிகர்கள் எல்லாருமே நடிக்கிறதை விட அந்த குழந்தை வந்து அந்த கதாபாத்திரத்தை வந்து, அதுவும் அதே மாதிரிதான் முதல் பகுதியில இருந்து குழந்தை நடிப்பு கொஞ்சம் அதிகபட்சமா நடிப்பா இருந்தா கூட, மொத்த விஷயம் அந்த படத்தோட 2வது பாகம் தான் வந்து அவ்வளவு சூப்பர். செகண்ட் பார்ட் தான் செம்ம. இன்டர்வலுக்கு மேலதான் படம் அவ்வளவு சூப்பரா இருந்தது. அந்த இடத்துல அந்த குழந்தை நடித்த நடிப்பு வந்து ஒரு காட்சியும் அதுல கண் அசைவு, கை அசைவு, அந்த முடி இடி, அதோட கண் எல்லாமே, நடை உடை பாவனை எல்லாமே வந்து அசத்தி ஒரு அந்த அந்த குழந்தை வந்து நடிச்ச மாதிரியே தெரியல, உண்மையா இருந்த மாதிரி இருக்கு. இந்த குழந்தை மட்டும் இல்ல, அந்த படத்தை வேறு சில குழந்தைகள் இருக்கும், அதுவும் அதே மாதிரிதான். பல படங்கள் நம்ம தொடர்ந்து பாக்குற பல படங்கள்ல இந்த குழந்தைகள் வந்து அவ்வளவு சூப்பரா நடிக்கிறாங்க பெரியவங்களை விட. அது எப்படின்னு சொல்லி தெரியல. ஆனா ஓவரால் இந்த படத்தை பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து இந்த படம் பார்த்துட்டு வெளில குடும்பம், குழந்தை, யார் இருக்கீங்க, அண்ணன், ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தாலும் யாருன்னா போய் பார்க்கலாம். பாரே கிடையாது, எல்லாரும் போய் பார்க்கலாம். ஆனா மொத ஹாஃப் கொஞ்சம் போர் அடிக்கும். செகண்ட் ஹாஃப் வந்து உங்களை சூப்பரா என்டர்டெயின் பண்ணும்.